நேபாள அரசின் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்ற சுஷீலா கார்கியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி நேபாள தேசிய தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்தார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா உதவும் என்றும் உறுதியளித்தார். காசா மக்களின் நிலை விவரிக்க முடியாத அளவிற்கு அதிர்ச்சியாகவும் நெஞ்சை உருக்குவதாகவும் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். காசாவில் சண்டை நிறுத்தத்தை இந்தியா உறுதியாக பேச வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 81,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டங்கள் வருகிற 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நடைபெறும். மாவட்ட வாரியாக உறுப்பினர்களின் பட்டியலை திமுக தலைமை வெளியிட்டது. வட சென்னையை வளர்ந்த சென்னையாக்க 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை திருவெற்றியூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக கட்சி பெயரை குறிப்பிடாமல் கோவை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவையில் பாஜக இரு அணிகளாக செயல்படுவதாக தொண்டர்களிடையே குழப்பம் நிலவி வந்த நிலையில் மாநகர் முழுவதும் பாஜக கட்சி பெயரை பயன்படுத்தாமல் தாமரை சின்னத்தை மட்டுமே வைத்து போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் சிறையில் அடைப்பு. அபராத பணத்தை செலுத்தாததால் மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழக மக்கள் தன்னை அதிகமாக நேசிப்பதாக பாஜக எம்பி கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். கங்கனா ரணாவத் தமிழகம் வந்தால் மக்கள் அறைவார்கள் என காங்கிரஸ் மூத்த தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்த நிலையில் அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். மதுரை திருமங்கலத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்ட அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்து விழுந்தது. படிக்கட்டில் நின்று பயணித்து வந்த 3 மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக கீழே விழாமல் உயிர் தப்பினர். கொடைக்கானல் நகரின் முக்கிய பகுதியான ஏரிச்சாலையில் 10க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கேரளாவில் காவல்துறை ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டிய மாணவர் சங்கத்தினர் முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக கோரி திருவனந்தபுரத்தில் சட்டப்பேரவை நோக்கி ஊர்வலம் சென்றனர். மாணவர் சங்கத்தினரை தடுத்து நிறுத்திய போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கூட்டத்தை கலைத்தனர். விசாகப்பட்டினத்திலிருந்து ஹைதராபாத் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் அவசரமாக மீண்டும் தரையிறக்கப்பட்டது. விமானம் புறப்பட்ட போது என்ஜினில் பறவை மோதியதால் மீண்டும் விமானம் விசாகப்பட்டினத்திலேயே தரையிறங்கியது. எழுத்தாளர் அருந்ததி ராயின் மதர் மேரி கம்ஸ் டு மீ என்ற புதிய புத்தகத்தின் அட்டையில் புகையிலை பொருட்களின் பயன்பாடு குறித்த எச்சரிக்கை படம் இல்லாததால் விற்பனைக்கு தடை விதிக்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது சட்ட மீறலா இல்லையா என்பதை அதிகாரிகள் ஆராய வேண்டும் என்ற கேரள உயர்நீதிமன்றம் மத்திய அரசு மற்றும் புத்தக வெளியீட்டாளர்களிடம் விளக்கம் கோரியுள்ளது. சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ற புதிய ஸ்மார்ட் கண்ணாடியை மெட்டா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. அதிநவீன டெக்னாலஜி உள்ள இதன் விலை 799 அமெரிக்க டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரூபாயின் மதிப்பில் 70,000 ரூபாயாகும்.
சட்டவிரோத சுரங்கங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி பொலிவியாவில் ஏராளமான சுரங்க தொழிலாளர்கள் பேரணியாக சென்றனர். தலையில் தங்கள் நாட்டின் தேசிய கொடியை சுமந்து நடந்து சென்ற காட்சிகள் கவனம் பெற்றுள்ளன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.